எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் மசாலா கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் கடையில் வந்து கார்ன் கிடைக்குது. அதை வந்து நான் 2 கார்ன் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 2 விதமாக பண்ணலாம். அது ஃபஸ்ட் டைப் நான் சொல்கிறேன். ஒரு கார்ன் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு சீரகம் 2த்தையும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சது, வறுத்து பொடி பண்ணி வச்சது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு இது காரப்பொடி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த இலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இலையெல்லாம் வந்து நல்லா எடுத்துட்டு இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சிட போகிறோம். பாருங்கள், இப்போ இதை வந்து நான் அந்த இலையெல்லாம் எடுத்துட்டேன். கீழே இது இருக்குது பாருங்கள், இது ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பிஞ்சாக தான் இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி அதை எடுத்துட்டு மீதி இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துடலாம் வேக. இப்போ இந்த 2வது வகையான கார்ன் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சுட போகிறோம். நம்ம இதையும் வந்து அந்த இலையெல்லாம் எடுத்துடலாம். சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நம்ம. நான் வந்து எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். உப்பு வந்து சால்டட் பட்டர் எடுத்ததுனால ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வேணும்னா சாட் மசாலா கூட போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் நல்லா வந்து க்ரீமியாக இருக்குங்க. இப்போ இந்த லீஃபை எடுத்துகிட்டு அதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். இன்னொன்று வந்து குக்கரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை பண்ணி முடிச்சிடலாம். இதை வந்து இப்போ சுட்டு எடுக்க போகிறோங்க. டைரெக்டாக ஃப்ளேமில் வைக்க போகிறோம் நம்ம. அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளேமில் காமிக்க போகிறோம். இப்படி லைட்டாக அந்த காம்பை வச்சு இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திருப்பினோன்னா அப்படியே கருப்பு கலராக வரும். ரொம்ப காந்தா விட்டுறக்கூடாது, அது சேஞ்ச் ஆகும் கலரு. அந்த டைமில் எடுத்துடணுங்க. இப்போ இதில் வந்து அந்த முத்து மாதிரி இருக்குது இல்லைங்களா, நல்லா வெந்துருச்சு. இது கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். இதை தனியாக எடுத்துக்கலாங்க நம்ம. இப்போ அதை வந்து நம்ம எடுத்து தனியாக போட்டோங்க. இது நான் வந்து கிளாஸில் போடுறதுக்காக நான் வீடியோக்காக தனியாக எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே கூட நம்ம வந்து என்ன வேணுமோ மசாலா போட்டு சாப்பிட்லாம். பட்டர் ஆட் பண்ணிடலாம் இதோட. இப்போ வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உப்பு காரப்பொடி மிளகு சீரகத்தூள் எல்லாத்தையும் சாட் மசாலா வேணும்னா போட்டுக்கலாங்கல்ல. அதெல்லாம் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாங்க. அது வந்து குழந்தைங்க வந்து காரம் கம்மியாக சாப்பிடணும், அதுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். மிளகு சீரகம்னா சளிக்கெல்லாம் நல்லதுங்கிறனால நான் இதை வந்து போட்டிருக்கேன். இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் லெமனை வந்து அப்படியே தடவி அந்த இதை சாப்பிட்றலாம். இது ஒரு டைப் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கூட பாருங்கள் நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப கருப்பாயிருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதுலேயும் வந்து அப்படியே பட்டர் டைரெக்டாகவே தடவிக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்லாம். இதை இப்போ அதே தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த மிக்ஸ் வந்து மசாலா பொடி வச்சுருக்கேன்ல, அதை வந்து இந்த லெமன் இந்த மரம் மூடி வச்சுருக்கேன். இதை அப்படியே உள்ளே வந்து அதை டிப் பண்ணிவிட்டு இதில் தேய்ச்சி விட போகிறோம். சும்மா அதை வந்து லேசாக வந்து தடவிட்டாலே புளிப்பு காரம் உப்பு எல்லாமே அதில் வந்து சேர்ந்துக்கும். ஏன்னா பட்டர் வேறு போட்டிருக்கோம் நம்ம. அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ டேஸ்டியான கார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்க்கில் யூஸ்வலாக வந்து பார்க்கு அந்த பீச்சிலலாம் கொடுப்பாங்க. டேஸ்டியாக இருக்கும். அது வந்து வெளியில் தண்ணியை வச்சு பண்ணுவாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரிலாம் கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.